வீட்டில் வறுமை, தரித்திரம், பீடை, பண கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நானியும் மகாலட்சுமியும் ஒன்று தான். அப்படிங்கும்போது கிச்சனில் நம்ம சுத்தமாக எப்போவுமே இருக்கணும். சிங்கில் பாத்திரம் இருக்கக்கூடாது. சாப்பாடை வீணடிக்கவே கூடாது. ஒரு சில பேர் ரொம்ப சாப்பாடை வீணடிப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்காதுங்க. ஒரு சில பேர் சாப்பாடை அந்த சாக்கடையில் கொண்டு கொட்டுறது, மரம் கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி தவற செஞ்சீங்க அப்படின்னா அன்னபூர்ணியோட கோபத்துக்கு ஆளாகும். அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வறுமை பல வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பாடை கம்மியாக பண்ணிக்கோங்க. சாப்பாடை வீணடிக்கவே செய்யாதீங்க. அதில் ஒரு சில வீட்டில் கோதுமை, தூரம்பருப்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் சிறுபருப்பு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள் வண்டரிச்சு அப்புறம் ஓட்டை விழுந்து அந்த மாதிரி இருக்கும். தூர போடவே மனசு இல்லாமல் வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து மறுபடியும் அந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. மேக்ஸிமம் கிச்சனில் வண்டு வர்ற மாதிரியோ அப்புறம் பூச்சி அரிசி இந்த மாதிரி கிச்சனில் இருக்கவே கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிங்கில் பாத்திரம் இருக்கவே கூடாது. நிறைவாக அதை எப்போவுமே கழுவி வச்சு சுத்தமாக வச்சுக்கோங்க. நான்வெஜ் ஸ்மெல் எப்போவுமே கிச்சனில் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒரு சில பேர் விளக்க பொருத்திட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டு கிச்சனில் அந்த நான்வெஜ்ஜோட அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் நான்வெஜ் ஸ்மெல் போகலை அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் விளக்கேற்றாதீங்க. அதோடு நீங்கள் விளக்கேற்றும் போது நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கோபத்துக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தவறையும் பண்ணாதீங்க. கிச்சனில் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே அந்த பெண்கள் சமையல் பண்ணவே கூடாது. பெண்கள் மகாலட்சுமி அப்படிங்கும்போது அந்த வீட்டில் நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணும்போது அந்த பாத்திரத்தை அடிச்சுக்கிட்டே ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற இதையும் அடிச்சுக்கிட்டே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. பெண்கள் எப்போவுமே கிச்சனில் அழுதுகிட்டோ, அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே, அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபோனில் ஒரு சில பேர் ஃபோனில் பிரச்சனையை பேசி அழுதுகிட்டே அப்படியே சமையல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. மனசார சமையல் பண்ணும்போது அன்னபூர்ணியாவே மாறி நம்ம சமையல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் கண்டிப்பாக அந்த வீட்டில் வறுமை, பீடை இது எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். விளக்கேற்றினதுக்கப்புறம் எக்காரணத்துக்கு கொண்டு சண்டை போடவோ, குழந்தைகளை அடிக்கவோ, திட்டவோ, கெட்ட வார்த்தைகளை பேசவோ அந்த மாதிரி செய்யாதீங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை அவாய்ட் பண்ணாலே வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிச்சயமாக அந்த வீட்டில் பண கஷ்டம் எதுவுமே இருக்காது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.